ஹலோ. ஹலோன்ற வார்த்தைய கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல. என்ன? ஹலோ இப்படி சொல்லு. ஹலோ சொல்லுங்க. இதான் இதான் இந்த மாதிரி ஒரு வாய்ஸுக்கு நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேம்மா. அது சரி, இப்ப நீ ஃப்ரீயா இருக்கியா? இப்போ உன்னை மீட் பண்ண முடியுமா? அப்ப கிளம்பி வா டார்லிங். உன் குரலை கேட்டதுல இருந்து என் மனசு அப்படியே படபடன்னு துடிக்குது. உன்னை பார்க்கணும்னு என் கண்ணெல்லாம் அப்படியே ஏங்குது. உன்னை பார்க்க போறத நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. டார்லிங், என்ன சத்தம் அங்க? என்ன பதிலே காணோம்? கிளம்ப சொன்னீங்கல்ல, அதான் கிளம்பி வந்துட்டு இருக்க. என்ன அதுக்குள்ளேயே வா? நாம இன்னும் ரேட் ஃபைனல் பண்ணலல்ல. என் வாய்ஸ்க்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்க. இப்போ ரேட் ஒரு ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? அதெல்லாம் நோ ப்ராப்ளம். வந்தது நீயே பார்க்க போறல்ல. பார்க்கணும்னா அட்ரஸ் தெரியணும்ல. ஆமால. அப்ப நீ நோட் பண்ணிக்கோ டார்லிங். பிளாசம் கெஸ்ட் ஹவுஸ். பிளாசம் கெஸ்ட் ஹவுஸ், பிளாட் நம்பர் 876, பாகியலட்சுமி நகர், மயிலாப்பூர். கரெக்டா சொன்னேனா? வாவ், சூப்பர். வாட் a மெமரி. என்ன இருந்தாலும் நீ செம ஸ்பீடு. டார்லிங், நீ என்ன பிராண்ட் குடிப்பேன்னு சொல்லு. வைன், வோட்கா, ஜின். மூணு. உன்னோட இந்த ஸ்பீடு இருக்கே. இன்னும் டோர் ஓபன் பண்ணாம இருக்கீங்க? வாட்? அதுக்குள்ள வந்துட்டியா? இப்பவே ஓபன் பண்றேன் டார்லிங். யாரா இருந்தாலும் போன் பண்ணிடுவியாடா? மேடம், நீங்க போலீஸ்னு எனக்கு எப்படி தெரியும்? சார் விட்டுருங்க சார். அமைதியாரு. மேடம், நான் அப்பப்ப சென்னை வரப்ப இப்படிலாம் ஜாலியா இருப்பேன் மேடம். இப்பவும் அந்த மாதிரி இருக்கலாம்னு தான் ட்ரை பண்ணேன். நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். இப்பதான் நேர்கொண்ட பார்வை படம் பார்த்தேன். அதுல ஏகே சொல்ற மாதிரி நோனா நான் நோன்னு விட்டுருவேன் சார். உங்க பிளேஸ்ல வேற யாராவது இருந்தாலும் அவங்க நோ சொன்னா நான் அவங்கள விட்டுருவேங்க. காட் ப்ராமிஸ் மேடம், விட்டுருங்க மேடம். டேய், எதுக்குடா இப்ப சிரிக்கிற? அது ஒண்ணு இல்ல சார். இப்போ போட்டோ பார்த்து போன் பண்ண எனக்கே இந்த நிலைமைன்னா உண்மையாவே அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவனோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. என்னடா ஓவரா பேசுற? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன் சார். விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் சாரி சொல்லிட்டேன்ல மேடம். ப்ளீஸ் மேடம், விட்டுருங்க மேடம். நீ என் ஃபியூச்சரை டிசைட் பண்ணுவியா? இப்போ வரைக்கும் எத்தனை பேர் ஃபோன் பண்ணிருக்காங்களோ, இன்னும் எத்தனை பேர் அவளோட நினப்பிலேயே வாழ்றாங்களோ, இது ஒண்ணு போதும். நீ லைஃப் லாங் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாத. இப்போ என்ன பண்ணுவான்னு பாக்குறேன் அந்த பொம்பளை போலீஸ்காரி. குட் ஈவினிங் சார். ஈவினிங். எனி ப்ராப்ளம் சார்? இங்க வர சொல்லிருக்கீங்க. ப்ராப்ளமா? உன்னோட வெப்சைட் பிரச்சனை பத்தி பேசலாம் தான் இங்க வர சொன்னேன். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு சார்? இவரெல்லாம் கண்டுபிடிச்சு கொலை தான் பண்ணணும். போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசுமா? அதான் சார், போலீஸா இருந்தா உன்னால என்ன பண்ணிட முடியும்னு சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. சார், உங்களோட ஆர்டர். தேங்க்யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதோ இதை சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் தினம் இந்த கிளப்புக்கு வர்றது, இந்த ஆட்டம் எல்லாம். ஒண்ணும் இல்ல சார், எதுவா இருந்தாலும் உங்களோட ஆட்டிடியூட், ஆக்ஷன் அவங்க கேரக்டரை பத்தி சொல்லிடும். இப்போ உங்களே எடுத்துக்கோங்க சார், எவ்வளவு நிம்மதியா அந்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறீங்க. அதிலே தெரியுது சார்.
என்னோட விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா பாக்குறீங்கன்னு. நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இதோ வச்சுட்டேன். ஓகே. தப்பு இல்லை சார். மேபி ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு இதெல்லாம் கேஷுவல் தான். ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல, இல்லைன்னா அந்த சைட்டையாவது பிளாக் பண்ணி வைக்கலாம். நோ சார், லெட் ஹிம் என்ஜாய். இல்லைன்னா அவன் மறுபடியும் போஸ்ட் பண்ணுவான். இது வரைக்கும் வந்த கால்ஸ்ல அவனோட கால் கூட எனக்கு வந்திருக்கலாம். நீ கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்றமா. ஆமா சார், தடவையா நான் ஒரு பொண்ணா இப்ப ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணு இவ்வளவு கேவலமா பார்க்கணுங்கிற அவனோட நினைப்பு ரொம்ப ஹாரிபிள் சார். இதை அப்லோட் பண்ணவன் 100 தடவை யோசிச்சு நல்ல பிளான் பண்ணி பண்ணிருப்பான். நீ அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏசிபிக்கே இப்படி பண்ணவன் ஒரு சாதாரண பொண்ணுக்கு பண்ணிருந்தா அந்த பொண்ணோட நிலைமை அப்புறம் அவளோட லைஃப் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு சார். ஒரு பொண்ணை கத்தி இல்லாம ரத்தம் வராம கேரக்டரை கேவலப்படுத்தணும்னு இப்படி பண்ணிருக்கான் சார். திஸ் இஸ் டெஃபினெட்லி a job of a sick minded person and I'm very sure I'm not the first and definitely not the last one. ஓகே ஓகே. Did you inform the cyber cell? Yes sir, but அதை அப்லோட் பண்ணவன் அவ்வளோ பெரிய இடியட்டா இருப்பான்னு நான் நினைக்கல சார். எனிவே அப்டேட் பண்ணுங்க. Thank you for your concern and enjoy your sweet sir. உங்க பையன் வீட்ல இருக்கானா? எதுக்கு? நில்லுங்க, இங்க பாருங்க. இருங்க, மேடம் பேசிக்கிட்டு உங்க இருக்காங்கல்ல. பையனோட ரூம் எங்க இருக்கு? உங்க பையனோட ரூம் எங்க? எங்க போறீங்க எல்லாரும்? ஒழுங்கா சொல்லிட்டு போங்க. ஹலோ, அவன் கிட்ட வேற ஏதாவது போன் இருக்கா? எதுக்கு மறுபடியும் அவனை எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அவனோட ஃபியூச்சரை டிசைட் பண்றதுக்கு. இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து அவனுக்கு ரெகுலரா கால் பண்றவங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தன் ரெகுலரா ஏதாவது பப்புக்கோ பாருக்கோ போவான். அது எதுன்னு கண்டுபிடிங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க. ஸ்வாதிக்கு முன்னாடி வேற ஏதாவது பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கானா, இல்ல ரீசெண்டா வேற யார்கிட்டயாவது பிரச்சனை நடந்திருக்கா, இப்படி எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அவங்க கிட்ட நமக்கு தேவையான பதில் கிடைக்கலாம். And full surveillance on his father also. That might be helpful for our case. Impulsive and aggressive. ஸ்வாதி and other girls-ஐயும் சேஃப்டிக்காக கவனிச்சிட்டுருங்க. அவன் எப்போ எப்படி ரியாக்ட் ஆவானே தெரியாது. We can't guess. We have to be prepared. Pramod, check your WhatsApp. 5 minutes-ல எல்லாரும் அங்க இருக்கணும். ஓகே மேம். Hello. அருண் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா மேடம். Just do one thing. Get into road number 10. I'll be there. ஓகே மேடம். நம்ம பிடிக்க வேண்டிய கிரிமினல் வண்டி இதுதான். நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். வண்டியை நிறுத்துங்க. இப்படி ஓரமா வாங்க. சார், எதுக்கு நிறுத்துறீங்க சார்? முதல்ல இறங்குங்க. ஹெல்மெட்டை கட்டுங்க. சார், எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு சார். அந்த பேக்கை கொடுங்க. சார் எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் சார். மேடம், நல்லா செக் பண்ணுங்க. சார். ஓகே மேம். மேம், என்ன பண்றீங்க? சார், சார் என்னோட பேக். ஐயோ மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? மேம், வாட் ஹேப்பன் மேம்? என்ன நடக்குது மேம்? சொல்லுங்க ப்ளீஸ்.
பாத்தீங்களா ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறானே. எதுக்கு மேம் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு, ப்ளீஸ். ஐ ஹேவ் டு கோ. போலாம் இருங்க. மேடம் இவன் தான் மேடம் அருணோட ஃப்ரெண்டு. எங்க இருக்கான் உன்னோட ஃப்ரெண்ட் அருண்? எங்க? தெரியாது மேடம். மேம் ஹே ஜோதி, எங்க இருக்க? காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் போனே எடுக்க மாட்டேங்கற? போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அலர்ட் பண்றதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ என்னாச்சு? ஹலோ ஹலோ, என்னாச்சுன்னு சொல்லு. யார் பேசுறீங்க? என்ன பதட்டமா இருக்க? ஹலோ, போலீஸ் கிட்ட மாட்டிட்டியா? இன்னும் தெரியலன்னு சொல்ல போறியா? மேம் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? இல்ல மேம், பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி என்ன இருக்க. நம்புங்க. எங்க மறைச்சு வச்சிருக்க? இல்ல மேம், அது என்ன மேம், யார் கால் பண்றான்னு எனக்கு தெரியல. ட்ரக்ஸ் எங்க வச்சிருக்க? ட்ரக்ஸா? மேம் என்ன ட்ரக்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? நான் இப்பதான் கோயில்ல இருந்து Shut வரேன். எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன நம்புங்க மேம், எனக்கு எதுவும் தெரியாது. மேம் ப்ளீஸ் மேம், மேம் 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 ப்ளீஸ் மேம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேம். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. Hold this. மேம் எனக்கு நிஜம் போட்டேனா? எனக்கு தெரியாது மேம். இது எப்படி என் ஹெல்மெட் குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது மேம். மேடம் உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொன்ன. நிஜமாவே தெரியாது மேடம். ஹேண்ட் ஓவர் டு நார்கோடிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்க மேடம். மேம் அது என்னோடது இல்ல மேம், என்ன நம்புங்க மேம். மேம் ப்ளீஸ் மேம், மேம் சார் சொன்ன கேளுங்க சார். அது